Listen. Now, we are going to sing the song number 9 in your hymn sheet. It's the Kannada song in Tamil. ஆசேசுவே உம்மை இழந்து போனேனே, உம்மை எங்கே எங்கே தேடுவே. ஆசேசுவே உம்மை இழந்து போனேனே, உம்மை எங்கே எங்கே தேடுவே. அழுகின்றேனே பைத்தியமாய், தயவின்றி நீ தள்ளிடுவீரோ. அழுகின்றேனே பைத்தியமா, தயவின்றி நீ தள்ளிடுவீரோ. உம்மை அன்றி எனக்காருமில்லை, அன்பர் உம்மை விட முடியாதையா. உம்மை அன்றி எனக்காருமில்லை, அன்பர் உம்மை விட முடியாதையா. வருவே கண்மலைக்குள் ஒளித்துக் கொள்ளுவே. இழுத்து கொள்ளுமே ஓடோடி வருவே, கண்மலைக்குள் ஒளித்துக் கொள்ளுவே. முகரூபம் காட்டுவே, என் தொனி கேட்டிடுவே. உம் மார்பினிலே சாயிடுவேனே, அன்பில் முழுகி மயங்கிடுவேனே. முகரூபம் காட்டுவே, எந்தொனி கேட்டிடுவே. உம் மார்பினிலே சாய்ந்திடுவேனே, அன்பில் முழுகி மயங்கிடுவேனே. நாயகனே நீரே வேண்டும், நேசமானாலே நீரே போதும். நாயகனே நீரே வேண்டும், நேசமானாலே நீரே போதும். ஆசை இயேசுவே உம்மை இழந்து போனேனே. Everyone sing loudly. ஆசை இயேசுவே உம்மை இழந்து போனேனே, உம்மை எங்கே எங்கே தேடுவே. அலைகின்றேனே பைத்தியமா, தயவின்றி நீ தள்ளிடுவீரோ. அலைகின்றேனே பைத்தியமா, தயவின்றி நீ தள்ளிடுவீரோ. உம்மை அன்றி எனக்காருமில்லை, அன்பர் உம்மை விட முடியாதையா. உம்மை அன்றி எனக்காருமில்லை, அன்பர் உம்மை விட முடியாதையா. இழுத்து கொள்ளுமே ஓடோடி வருவே, கண்மலைக்குள் ஒளித்துக் கொள்ளுவே. இழுத்து கொள்ளுமே ஓடோடி வருவே, கண்மலைக்குள் ஒளித்துக் கொள்ளுவே. முகரூபம் காட்டுவே, எந்தொனி கேட்டிடுமே. உம் மார்பினிலே சாய்ந்திடுவேனே, அன்பில் மூழ்கி மயங்கிடுவேனே. முகரூபம் காட்டுவே, எந்தொனி கேட்டிடுமே. உம் மார்பினிலே சாய்ந்திடுவேனே, அன்பில் மூழ்கி மயங்கிடுவேனே. நாயகனே நீரே வேண்டும், நேசமானாலே நீரே போதும். நாயகனே நீரே வேண்டும், நேசமானாலே நீரே போதும். முகரூபம் காட்டுவே, எந்தொனி கேட்டிடுமே. உம் மார்பினிலே சாய்ந்திடுவேனே, அன்பில் மூழ்கி மயங்கிடுவேனே. முகரூபம் காட்டுவே, எந்தொனி கேட்டிடுமே. உம்
மார்பினிலே சாய்ந்திடுவேனே அன்பில் மூழ்கி மயங்கிடுவேனே நாயகனே நீரே வேண்டும் நேசமானாலே நீரே போதும் நாயகனே நீரே வேண்டும் நேசமானாலே நீரே போதும் நாயகனே நீரே வேண்டும் நேசமானாலே நீரே போதும் நாயகனே நீரே வேண்டும் நேசமானாலே நீரே போதும். 1 minute. Now we're going to sing those last 2 lines again. இப்பொழுது நாம் அந்த கடைசி 2 வரிகளை மீண்டுமாக பாட போகிறோம். अभी हम वो 2 आखिरी की जो लाइन है वो गाएंगे. మనం చివరి 2 లైన్లు మనం పాడబోతున్నాం. If you can be on your knees again. உங்களால் முடிந்தால் மீண்டுமாக முழங்காலில் நில்லுங்கள். अगर हो सकता है तो आप अपने बड़े घुटने पे खड़े हो जाएं. కుదిరితే మీరు పెద్ద మోకాళ్ళ మీద నిలబడండి. My husband, I want you. You are sufficient for me. नायकने नीरे वेंडुम नेसमनालने नीरे पोदुम. मेरे स्वामी तू मुझे काफी है, तू ही मेरे लिए काफी है. నా స్వామి నీవే నాకు చాలు, నీవే నాకు చాలు. Now we are all going to sing that together. இப்போது நாம் எல்லாரும் சேர்ந்து அதை பாட போகிறோம். अभी ये सब हम मिलके गाएंगे. ఇప్పుడు మనం అందరం కలిసి దీన్ని We are పాడబోతున్నాం. all one bride. நாம் எல்லாரும் ஒரே மணவாட்டியா हम सब இருக்கிறோம். लोग एक ही दुल्हन है. మనం అందరం ఒక్కటే పెళ్లి కుమార్తె As ఉన్నాం. one person we are going to call our bridegroom now. ஒரு மனிதராக நாம் நம்முடைய மணவாளனை நோக்கி கூப்பிட एक போகிறோம். मनुष्य होके हम अपने दूल्हे को पुकारेंगे. మనం అందరం ఒక మనుషునిగా మనకు పెళ్లి కుమారుని మనం పిలిచేదము. We are going to call Jesus. He's going to come down and he's going to bless this convention in a special way because you are going to call him today in a special way. இன்றைக்கு நீங்கள் அவரை ஒரு விசேஷித்த விதத்தில் நீங்கள் அழைக்க போகிறபடியால் அவர் இன்றைக்கு உங்கள் சத்தத்தை கேட்டு அவர் இறங்கி வந்து இந்த கன்வென்ஷனை ஒரு விசேஷித்த விதத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். क्योंकि आप उसको एक विशेष रीति से बुला रहे हैं. आपकी पुकार को सुन के वो नीचे आके इस सम्मेलन को विशेष रीति से आशीष करेगा. విశేషంగానే పిలిచినా కాబట్టి ఈ ఆయన మన మధ్యలో దిగి వచ్చి ఆయన విశేషంగా ఈ కన్వెన్షన్ ని మనం ఆశీర్వదించబోతున్నాడు. Again, lift up your right hand and invite Jesus down here. மீண்டுமாக உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவை இங்கே கீழே வரும்படியாக வரவழையுங்கள். एक बार फिर अपने दाहिने हाथ को उठाते हुए यीशु मसीह को नीचे आने का आमंत्रण दीजिए. మరొకసారి మీ కుడి చేయి పైకెత్తి యేసుని దిగి రమ్మని మనం పిలిచేదము. Jesus, come down into our midst. இயேசுவே எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். यीशु तू हमारे बीच में उतर के आ. యేసయ్యా మీరు మా మధ్యలో దిగి రండి. Jesus, come down into me. இயேசுவே எனக்குள்ளே இறங்கி வாரும். यीशु तू मुझ में उतर के आ. యేసయ్యా నాలోనికి దిగి రమ్ము. Jesus, come down into this convention. இயேசுவே இந்த கன்வென்ஷனுக்குள்ளே இறங்கி வாரும். यीशु तू इस सम्मेलन में उतर के आ. యేసయ్యా ఈ కన్వెన్షన్ లోనికి దిగి రమ్ము. Jesus, come down into every boy and girl present here. இயேசுவே இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரருக்குள்ளும் ஒவ்வொரு சகோதரிக்குள்ளும் இறங்கி வாரும். यीशु मसीह यहाँ रहने वाला हर एक भाई और बहन में उतर के आ. యేసయ్యా ఇక్కడ కూడిన ప్రతి ఒక్క సహోదరి సహోదరులు దిగి రమ్ము. 2 or 3 times, few seconds, keep saying it. இரண்டோ மூன்றோ முறை சில வினாடிகள் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டே இருங்கள். 2-3 बार कुछ क्षणों के लिए ऐसा लगातार बोलते रहिए. 2-3 నిమిషాలు తరచుగా చెప్తూనే ఉండండి. Jesus. நாயகனே நீரே வேண்டும் நேசமனாலே நீரே போதும். 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 நாயகனே நீரே வேண்டும். Come Jesus, come Lord Jesus. நேசமனாலே நீரே போதும். நாயகனே நீரே வேண்டும் நேசமனாலே நீரே போதும். நாயகனே நீரே வேண்டும் நேசமனாலே நீரே போதும்.
A tube light cannot keep light within itself. It spreads. ஒரு டியூப் லைட் தனக்குள்ளே தன்னுடைய ஒளியை அடக்கி வைக்க முடியாது, அது அப்படியே பரவுகிறது. एक ट्यूबलाइट की जो रोशनी है उसको अपने आप में नहीं रखती बल्कि उसको फैलाती है. ఒక ట్యూబ్ లైట్ తనలో తాను తనకు వెలుగును ఉంచుకోలేదు, అది వ్యాపించుచున్నది. Your power is like that. உங்கள் வல்லமை அப்படிப்பட்டதுதான். आपकी सामर्थ्य ऐसी నీ है. శక్తి అటువంటిదే. It cannot remain inside you. அது உங்களுக்குள்ளே நிலைத்து அப்படியே அடங்கி இருந்து விட वो முடியாது. आपके अंदर बंद होके नहीं रह सकती. అది నీలో అలాగనే అణిగి ఉండలేదు. It will spread, it will touch those who are next to you. அது பரவும், உங்களுக்கு அருகில் இருக்கிறவர்களை அது தொடும். वो आप में से फैलती हुई आपके पास रहने वालों को అది छूएगी. నీ ఎదుట వ్యాపించి నీ పక్కన వారిని తగులుచున్నది. It will touch sick people. அது வியாதியஸ்தரை தொடும். वो बीमारों को అది छूएगी. వ్యాధిగ్రస్తుని ముట్టుచున్నది. It will touch sinners. அது பாவிகளை தொடும். वो पापियों को అది छूएगी. పాపులను ముట్టుచున్నది. After some time you will get up and go. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் இங்கிருந்து எழுந்து போவீர்கள். अब थोड़े समय के बाद आप लोग उठ के चले जाएंगे. కొద్ది సమయం తర్వాత మీరు లేచి వెళ్ళిపోవచ్చున్నప్పుడు But the effect of this anointing is going to remain here. ஆனால் இந்த அபிஷேகத்தினுடைய தாக்கம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க போகிறது. लेकिन आप ये महसूस करेंगे जो अभिषेक आपके अंदर है वो ऐसा ही बना रहेगा. మీరు గ్రహించగలరు, ఏ అభిషేకం అయితే పొందినారో అది మీలో అలాగనే ఉండును. Monday or Tuesday you might even return to your hometown, but the power of your anointing is going to remain here. திங்கட்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு நீங்கள் போய் சேரலாம், ஆனால் இந்த அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க போகிறது. सोमवार या मंगलवार अपने घर चले जाएंगे लेकिन प्रभु की वो सामर्थ आप में निरंतर बनी रहेगी. సోమవారమో మంగళవారమో మీ ఇంటికి తిరిగి వెళ్ళవచ్చును, కానీ దేవుని యొక్క శక్తి అలాగనే మీలో నిలిచి ఉండును. Someone is being delivered by your anointing. உங்கள் அபிஷேகத்தின் மூலமாக யாரோ ஒருவர் விடுதலை பெறுகிறார். आपके अभिषेक के द्वारा कोई छुटकारा पा रहा है. మీ అభిషేకం ద్వారా ఎవరో ఒకరు విడుదల పొందుచున్నారు.
I'm going to meet you over there is not me telling Jesus that, it's we telling one another that. நான் அங்கே போய் உம்மை சந்திப்பேன் என்று சொல்லி நாம் இயேசுவை பார்த்து சொல்வதில்லை, ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் சொல்லுகிறோம். हम वहां जाके मिलेंगे ये हम यीशु को नहीं कह रहे, एक दूसरे को हम कहते हैं. మన అక్కడికి వెళ్ళి కలిసి చెందమని చెప్పి మన యేసుతో చెప్పడం లేదు, మనం ఒకరితో ఒకరు చెప్పుకొనుచున్నాం. And you're going to hear singing that mankind has never heard before. மனுக்குலம் இதுவரை ஒருபோதும் கேட்டிராத ஒரு பாடலை அங்கே கேட்க போகிறோம். वहां एक ऐसे संगीत को आप सुनोगे जो कभी भी मनुष्य नहीं सुना. మానవ జాతి ఎన్నడూ వినని పాటని అక్కడ మనం వినబోచున్నాం. Who's going to be the singers there? அங்கே பாடுகிறவர்களாக யார் இருக்க போவது? गीतकार कौन होंगे? అక్కడ గాయకులు ఎవరు? Can anyone say who's going to sing there? யாராவது சொல்ல முடியுமா அங்கே பாட போவது யார்? कोई बता सकता है कि वहां गीत गायक कौन होंगे? అక్కడ పాడుచున్న వారు ఎవరు? Who's going to sing there? அங்கே யார் பாட போவது? कौन वहां गीत गाएगा? అక్కడ ఎవరు పాడబోచున్నారు? You can act the answer, you don't have to tell the answer. நீங்கள் அந்த பதிலை நீங்கள் செயலிலே காட்டலாம், அதை வாயிலே சொல்ல வேண்டியதில்லை. आप उस जवाब को इशारों में बता सकते हैं. Who's going to sing there? யார் அங்கே பாட போவது? ఎవరు అక్కడ పాడగలరు? Very good. Hallelujah. हालेलुया. None of us are professional singers, but the singing there is going to be awesome. நம்மில் ஒருவரும் தலை சிறந்த பாடகர்கள் அல்ல, ஆனால் அங்கே நாம் பாட போகிற பாடல் மிகவும் அருமையாக இருக்க போகிறது. हम में से कोई भी ऐसा प्रसिद्ध गीतकार नहीं है, लेकिन फिर भी हम गीत गाएंगे. మనలో ఎవరు కూడా మన మంచి పాటగారుగా కాము కానీ అక్కడ మనం మంచిగా పాడబోచున్నాం. Who's going to be the musicians there? அங்கே வாத்திய கருவிகள் வாசிக்க போவது யார்? वहां संगीत बजाने वाले कौन होंगे? వాయిదం వాయించువారు ఎవరు? Even those who don't know music can lift up your hands now. இசை கருவி வாசிக்க தெரியாதவர்கள் கூட இப்பொழுது உங்கள் கைகளை உயர்த்தலாம். जो लोग तंत्र को बजाना नहीं जानते वो लोग भी अपने हाथों को खड़ा कर सकते हैं. వాయిదం వాయించడం తెలియదని చెప్పి వారు మీ చేతులను పైకెత్తండి. Hallelujah. Yesterday one gentleman came, he must be about 60-65 years old. நேற்று ஒரு ஐயா வந்து என்னை சந்தித்தார், அவருக்கு ஒரு 60 வயதுக்கு மேல் இருக்கும். कल एक जन मेरे पास आए. ఒక నిండు దినమున ఒక 65 సంవత్సరాల ఒక వ్యక్తి నా దగ్గర వచ్చినారు. He said, brother, I'm trying to learn keyboard for 15 years, nothing is getting into my head. I've bought 2 keyboards now, but I'm not learning keyboard. Somebody suggested to come and get prayed for by you, he said. அவர் சொன்னார், சகோதரனே, கடந்த 15 ஆண்டுகளாக நான் கீபோர்டு வாசிக்கும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய தலைக்குள்ளே ஒண்ணுமே ஏறுவதில்லை. என்னிடத்தில் 2 கீபோர்டுகள் உண்டு, ஆனால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருவர் சொன்னார், நீங்கள் போய் இவரிடத்தில் போய் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் அனுப்பினார் என்று சொன்னார். उन्होंने मुझसे कहा कि भाई 15 साल हो गए मैं कीबोर्ड सीख रहा हूं, लेकिन मेरे सर में कुछ भी नहीं घुस रहा, तो फिर भी मेरे पास 2 कीबोर्ड है, और किसी ने कहा कि आपके पास आके प्रार्थना करवाए. ఆయన చెప్పినాడు, 15 సంవత్సరాల నుంచి నేను కీబోర్డ్ వాయించడం నేర్చుకున్నాను, కానీ నా తలలో ఏమీ దూరడం లేదు. ఒకరు చెప్పినారు మీ దగ్గరికి వెళ్ళి ప్రార్థన చేయించుకోమని చెప్పినారు, కాబట్టి వచ్చినాను. In heaven there is no keyboard but beautiful music. பரலோகத்திலே கீபோர்டு எதுவும் இல்லை, ஆனால் அங்கே அருமையான இசை உண்டு. स्वर्ग में कोई भी कीबोर्ड नहीं है, लेकिन वहां एक अच्छा संगीत है. పరలోకంలో ఎటువంటి కీబోర్డ్ లేదు, కానీ చాలా రమ్యమైన ఒక మ్యూజిక్ ఉన్నది. No professional singers but beautiful singing. வழக்கம் பாடகர்கள் யாரும் இல்லை, ஆனால் அழகான பாடல் உண்டு. कोई अच्छे गीतकार नहीं है, लेकिन अच्छे गाने हैं. అక్కడ గాయకులు ఎవరు లేరు, కానీ అక్కడ మంచి పాటలు ఉన్నవి. No singing practice but no mistakes also. பாடல் குறியதான பயிற்சி எதுவும் கிடையாது, ஆனால் ஒரு தவறும் இல்லாமல் பாடப்படும். गीत गाने का कोई अभ्यास भी नहीं, लेकिन बहुत अच्छे से गाते हैं. పాటలు పాడే అభ్యాసం అక్కడ ఏమీ లేదు, కానీ మంచిగా పాడగలరు. Can anyone say what song are we going to sing there? அங்கே என்ன பாடலை பாட போகிறோம் என்று யாராவது சொல்ல முடியுமா? कोई बता सकता है कि वहां जाके हम कौन सा गीत गाने वाले हैं? ఎవరైనా చెప్పగలరా అక్కడ వెళ్ళి మనం ఏం పాటలు పాడదామని? Your silence is the right answer. Even I don't know what we are going to sing there. உங்கள் அமைதிதான் சரியான பதில், ஏனென்றால் எனக்கும் கூட அங்கே என்ன பாடலை பாடுவோம் என்று தெரியாது. आपका शांत रहना ही आपका ठीक जवाब है, क्योंकि हमें नहीं पता वहां जाके हम क्या गीत गाने वाले మీరు हैं. మౌనంగా ఉండటం అది సరైన సమాధానము, మనకు కూడా తెలియదు అక్కడ వెళ్ళి మనం ఏం పాటలు పాడదామని. But there, instead of me, Jesus will be standing here. I'll also be with you. We'll all get together. Jesus will stand here and say, ready? Lord, what song are we going to sing? He said, I'm not going to tell you. 1, 2, 3, and we'll all sing the same song together without any mistakes. ஆனால் அந்த இடத்துல எனக்கு பதிலாக இயேசு நிற்க போகிறார், அவர்தான் பாடலை நடத்த போகிறார். நானும் கூட உங்களோடு கூட சேர்ந்து கொண்டு நிற்க போகிறேன். ஆண்டவரே, என்ன பாடல் என்று கேட்டால் அவர் சொல்ல போவதில்லை. ஆயத்தமா என்று கேட்டு 1, 2, 3 என்று சொல்வார். உடனே நாம் எல்லாரும் சேர்ந்து நன்றாக பாடுவோம். मेरी जगह पे, मेरे स्थान पे यीशु मसीह खड़ा रहेगा, और मैं भी आपके साथ उस भीड़ में रहूंगा, और वो यीशु मसीह हमें नहीं बताएगा कि कौन सा गीत गाना है. वो 1, 2, 3 गिनती करने के बाद हम एक ऐसा गीत गाएंगे जो हमें भी नहीं पता. అక్కడ నా స్థానంలో యేసు ప్రభువు వారు ఉంటున్నారు, నేను మీతో పాటు కూర్చుంటూ ఉంటాను. అప్పుడు యేసు ప్రభువు చెప్తున్నారు, అందరూ రెడీ అయినా 1, 2, 3 అని చెప్పి మనం స్టార్ట్ అని చెప్పినప్పుడు అందరం కలిసి ఎటువంటి తప్పిదం లేకుండా మనం పాటలు పాడదాము. So think of that heavenly future, rejoice and sing this song twice. அந்த பரலோக எதிர்காலத்தை நினைத்து நாம் இந்த பாடலை 2 முறை பாட போகிறோம். स्वर्ग के भविष्य को याद करते हुए आइए इस गीत गा के मगन हो जाएंगे. పరలోక భవిష్యత్తుని మనం ధ్యానిస్తూ మనం ఇంకో పాటను మనం పాడదాము. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தில்
வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில். வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தில். வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில். வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. Oh, the blood of Jesus is washing you and cleansing you. இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவி சுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. परमेश्वर का लहू आपको धोकर शुद्ध कर रहा है. యేసు రక్తం నిన్ను కడిగి పరిశుద్ధపరచుచున్నది. Hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah. Amen. Tuta baka tuta sikida da baka tuta. Amen. Tuta baka. Hallelujah, hallelujah, hallelujah. Tuta. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. Hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Tuta. Now everybody in your language you confess. இப்பொழுது எல்லாரும் உங்கள் சொந்த பாஷைகளிலே நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். सब लोग अपनी अपनी भाषाओं में से अंगीकार कीजिए. Victory in the మీ భాషలో ఒప్పుకోలు చేయవలెను. Victory in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம். यीशु के लहू में जय. యేసు రక్తంలో జయము. Just everybody confess in your languages. எல்லாரும் உங்கள் சொந்த பாஷைகளிலே அறிக்கை செய்யுங்கள். अपनी अपनी भाषाओं में ऐसे स्वीकार कीजिए. మీ భాషలో మీరు ఒప్పుకోలు చేయండి. Lift up your hands and confess. உங்கள் கைகளை உயர்த்தி அறிக்கையிடுங்கள். अपने हाथों को उठा के स्वीकार మీ कीजिए. చేతులను పైకెత్తి ఒప్పుకోలు చేయండి. Victory in the blood of Jesus. இயேசுவின் இரத்தம் ஜெயம். यीशु के लहू में जय. యేసు రక్తమే జయం. Victory in the blood of Jesus. இயேசுவின் இரத்தம் ஜெயம். यीशु के लहू में जय. యేసు రక్తమే జయం. Victory in the blood of Jesus. இயேசுவின் இரத்தம் ஜெயம். यीशु के लहू में जय. యేసు రక్తములో జయం. Everybody open your mouth and confess. எல்லாரும் உங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்கள். सब लोग अपने मुंह को खोलते हुए अंगीकार कीजिए. ప్రతి ఒక్కరు మీ నోరు తెరిచి ఒప్పుకోనండి. Victory in the blood of Jesus. இயேசுவின் இரத்தம் ஜெயம். यीशु के लहू में जय. యేసు రక్తములో జయం. Hallelujah. Hallelujah. Spirit of God descend upon me. Break my yoke and set me free. Power, let the power have its work in me. Power, let the power have its work in me. Spirit of God descend upon me. Break my yoke and set me free. Power, let your power have its work in me. Power, let your power have its work in me. Spirit of God descend upon me.
break my yoke and set me free. Power, let the power have its work in me. Power, let the power have its work in me. Hallelujah, hallelujah, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. Jesus, Prince of Peace, glory, hallelujah. Jesus, Prince of Peace, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. Lord, surrender, surrender for the Holy Spirit to descend. Hallelujah. Jesus, Prince of Peace, glory, hallelujah. Jesus, Prince of Peace, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. Jesus, Prince of Peace, glory, hallelujah. Jesus, Prince of Peace, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. King of kings and Lord of lords, glory, hallelujah. Jesus, Prince of Peace, 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 glory, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen. Tutatabaka, 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 tutatabaka. Amen. Tutatabaka, 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 tutatabaka. Yes, God is giving a special anointing to you. தேவன் இப்பொழுது உங்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தருகிறார். परमेश्वर आपको विशेष अभिषेक दे रहा है. అవును ఇప్పుడు ప్రభు ఒక విశేషమైన అభిషేకం నీకు అనుగ్రహించుచున్నాడు. It's a special anointing. அது ஒரு விசேஷித்த அபிஷேகம். विशेष अभिषेक. అదే విశేషమైన అభిషేకం. The King of Kings. ராஜாதி ராஜா. राजाओं का राजा. రాజులకు రాజు. The King of Kings is descending. ராஜாதி ராஜா இறங்கி கொண்டிருக்கிறார். राजाओं का राजा उतर रहा है. రాజాని రాజు దిగుచున్నాడు. The Holy Spirit is descending. பரிசுத்த ஆவி இறங்கி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा उतर रहा है. పరిశుద్ధాత్మ దిగుచున్నది. Open your mind. உங்கள் மனதை திறந்து கொடுங்கள். अपने मन को खोले. మీ మనసును తెరవండి. Open your heart. உங்கள் இருதயத்தை திறந்து अपने கொடுங்கள். दिल को खोले. మీ హృదయాన్ని తెరవండి. The Holy Spirit is descending. பரிசுத்த ஆவி இறங்கி கொண்டிருக்கிறது. पवित्र आत्मा उतर रहा है. పరిశుద్ధాత్మ దిగుచున్నది. The superpower Holy Spirit is descending. பரிசுத்த ஆவியாகிய அந்த சூப்பர் பவர் இறங்கி वो கொண்டிருக்கிறது. सर्वशक्तिमान पवित्र आत्मा उतर रहा है. సర్వశక్తి గల పరిశుద్ధాత్మ దిగుచున్నది. All evil forces are departing. எல்லா தீய சக்திகளும் விலகி போய் கொண்டிருக்கின்றன. सारी दुष्ट आत्माएं भाग रही है. ప్రతి ఒక్క దుష్ట శక్తులు పారిపోచున్నవి. All evil forces are trembling and departing. எல்லா தீய சக்திகளும் நடுநடுங்கி அவைகள் விலகி ஓடுகின்றன. सारी दुष्ट आत्माएं कांपते हुए भाग रही है. ప్రతి ఒక్క దుష్టాత్మ వణుకుచు పారిపోచున్నవి. Hallelujah, hallelujah, hallelujah. Tutatapaka, 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 tutatapaka. Amen. Tutatapaka, 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 tutatapaka. Hallelujah, hallelujah. Tutatapaka, 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 tutatapaka. Amen. Hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Praise you. Hallelujah, 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 hallelujah. Amen. Praise you, praise you. Hallelujah, hallelujah. Tutatapaka, 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 tutatapaka. Hallelujah, hallelujah. Tutatapaka, 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 tutatapaka. Amen. Tutatapaka, 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 tutatapaka.
The fortress of the kingdom of darkness is all falling down. अंधकारத்தின் ராஜ்யத்தினுடைய கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து கொண்டிருக்கின்றன. अंधकार के राज्य के सारे गढ़ ढा दिए गए हैं. చీకటి రాజ్యముకు ప్రతి ఒక్క కోటలు పడద్రోయబడుచున్నవి. All the fortress of kingdom of darkness is crumbling down. எல்லா अंधकारத்தின் ராஜ்யத்தின் கோட்டைகள் எல்லாம் தகர்ந்து விழுந்து கொண்டிருக்கின்றன. अंधकार के सारे राज्य के गढ़ टूटते हुए गिर रहे हैं. చీకటి రాజ్యముకు ప్రతి ఒక్క కోటలు కింద పడద్రోయబడుచున్నవి. Oh, your mind is becoming a mind for Jesus. உங்கள் மனது இயேசுவின் மனதாக மாறிக்கொண்டிருக்கிறது. आपका मन यीशु का मनों के बदल रहा है. మనసు యేసుగా మనసులా మార్చబడుచున్నది. Your mind is turning into a holy mind. உங்கள் மனது ஒரு பரிசுத்தமான மனதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. आपका मन पवित्र मनों के बदल रहा है. మన మనసు పవిత్రమైన మనసుగా మార్చబడుచున్నది. Hallelujah, 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 hallelujah. Amen. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Ripida daba rabshidaida. Amen. He is Lord. He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord. He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord. He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. He is Lord. He is Lord. He is risen from the dead and He is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Chrisst is Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. Hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Hallelujah. Tuta pakatuta, bekida pakatuta pakatuta, rabshidaida. Amen. Tuta. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Yes, your mind has become a mind where the Holy Spirit is resting. ஆம், உங்கள் மனது பரிசுத்த ஆவியானவர் இளைப்பாறுகிறதான மனதாக மாறி இருக்கிறது. हाँ, आपका मन पवित्र आत्मा विश्राम करने वाला एक मन बन गया है. మనసు పరిశుద్ధాత్మ విశ్రమించేలాగా మీ మనసు మార్చబడినది. Never grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியை ஒருபோதும் துக்கப்படுத்த வேண்டாம். पवित्र आत्मा कभी ना दुख दे. ఎన్నడూ పరిశుద్ధాత్మని Let దుఃఖపరచవద్దు. the Holy Spirit always abide in your mind. பரிசுத்த ஆவி எப்போதும் உங்கள் மனதிலே தங்கி இருக்கட்டும். पवित्र आत्मा हमेशा आपके मन में बने रहने दे. పరిశుద్ధాత్ముడు ఎల్లప్పుడూ మీలో ఉండులాగా చూచుకొనుండి. The Holy Spirit has destroyed all the kingdom of darkness. பரிசுத்த ஆவி अंधकारத்தின் சக்தியினுடைய எல்லா வல்லமைகளையும் அழித்திருக்கிறது. उस पवित्र आत्मा ने अंधकार के सारे राज्य को नाश कर दिया है. పవిత్ర ఆత్మ చీకటి రాజ్యముగా ప్రతి ఒక్క శక్తులని నాశనము చేసి ఉన్నది. Whatever the devil had planned against you, பிசாசானவர் உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை திட்டமிட்டு இருந்தானோ, शैतान के
के जो भी काम आपके विरोध में थे, it is సాతాను all శక్తులు ఏవైతే నీకు విరోధంగా కనబడినవో it is all scattered. அவைகளெல்லாம் சிதறடிக்கப்பட்டு போய்விட்டன. सब तितर बितर हो అవన్నీ गए. చెదిరిపోయినవి. For the victory God has given us, shall we all praise God? தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஜெயத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். परमेश्वर ने जो जय हमें दिया उस जय के लिए हम उसका धन्यवाद దేవుడు करें. మనకు అనుగ్రహించిన జయము కొరకు మనమందరం దేవుని స్తోత్రించెదము. ஸ்தோத்திரம் Praise the ஸ்தோத்திரம் Lord, ஸ்தோத்திரம் praise the Lord, ஸ்தோத்திரம் praise the ஸ்தோத்திரம் Lord, ஸ்தோத்திரம் praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Gracious and loving Heavenly Father, we thank you and praise you for this blessed evening time. Thank you for this youth meeting. Thank you for coming down in our midst, O God. Thank you, Lord, for making every mind as a holy mind, O God. Every filthy mind, O God, you have cleansed by your blood, by your word. And this evening, the Holy Spirit has descended. For that we thank you. Thank you for your mighty power, Lord, that has come down upon all the young ones and everyone, Lord. Thank you for all the goodness you have done, O God. Thank you for bringing down all the fortress of the kingdom of darkness, O God. Thank you for the victory you have given to everyone, O God. Help, O Lord, to continue in that victory. We commit ourselves into your gracious, glorious hands, O God. Undertake and glorify thy name. In the sweet and loving name of Jesus, we ask thee, Father. ఆమేన్. Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, sweet fellowship of the Holy Spirit, rest and abide with us now and until Jesus returns in glory. Hallelujah! Hallelujah! Hallelujah!